எங்க வீட்டுல தேடுவாங்கடி. அப்ப யார் வீட்டுல தேட மாட்டாங்களா? ஏண்டி நான் குடும்பத்து பேரடி. அப்ப எங்களுக்கு கேட்பாரு கேள்வி கேட்க ஆளே இல்ல. நம்ம மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ அவனை பிடிக்க முடியவில்லை. கொண்டு வந்தான். எங்கே சென்று பார்க்கலாம். சரி சரி, எதுவும் சென்று பார்க்கலாம். ஓடிக்கொண்டிருக்கின்றான். விடப்போகிற யாரு? குறுக்கு வழியாக சென்று அவனை நறுக்கண்டு பிடிக்க வேண்டும். யாரால் ஆபத்து, எவரால் ஆபத்து? நாட்டு இலவசிக்கு ஆபத்தா? என்னம்மா சொல்றீங்க? நாட்டு இளவரசி சொல்றீங்களே, அவங்க யார் தெரியுமா? என்னுடைய தங்கை. நான் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன். என்னுடைய பெயரோ என்னவன்? ஆமா, நீங்கள் யார்? இந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? உங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் எப்படியோ அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றி விட்டேன். என்னுடைய தங்கையோ ஆபத்து இருக்கின்றார். இப்போதே சென்று அவளையும் காப்பாற்ற வேண்டும். நான் போயிட்டு வரேன். என் தங்கச்சியை காப்பாற்ற போறேன். சரி, என்கிட்ட அப்படி என்னங்க பேச போறீங்க? சரி சொல்லுங்க. ஆமா ஆமா, வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அதனால சாப்பாடு நீதான் செய்யணும். அண்ணன் வந்து திட்டு வரல, எனக்கு தெரியாது. அப்படியா? டைம் பாருங்க. சரிங்களா? அப்படியா? டைம் பாருங்க. சரிக்கா. அக்கா அண்ணன் வந்து திட்டு வரல, சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் வந்து சேர கொடுத்தீங்கன்னா சரி வருது. போய் வரீங்களா? உங்க தங்கச்சி என்னதான் பேச போறீங்க? அதுக்குள்ள ஏங்க அவசரம்? எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. என் தங்கச்சியை காப்பாத்தணும். உங்களுடைய தங்கை பிறகு பாத்துக்கங்க. பார்த்தனும். சரி, அப்போது எனக்கு என் மேல என்னங்க இருக்குது? இப்ப வராதுங்க, காலை தான் வரும். நீங்க தானே காக்கான்னு சொன்னீங்க. ஆமா, உன் மீது எனக்கு காதல். காதல்? ஆமாங்க. நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க பேர் எனக்கு இப்பதான் தெரியும். உங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவனை துரத்திக் கொண்டே ஓடி வந்தேன். உங்களையும் காப்பாற்றி
உங்களை காப்பாற்றியதற்கு தக்க பரிசு இதுதானா? என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? உங்களை ஒருபோதும் என்னால காதலிக்க முடியாதுங்க. என்னது காதலிக்க முடியாதா? முடியவே முடியாது. காதலிக்க பரவாயில்ல, என்ன கட்டிப்பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்து என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? பார்த்த உடனே வருவதுதான் காதல். நீங்க எவ்வளவுதான் என்ன சுத்தி சுத்தி பார்த்தாலும் உங்க மேல எனக்கு காதலே வரவே வராதுங்க. உங்களை காதலிக்க முடியாது, கட்டி அணைக்கவும் முடியாது. முடியாதா? முடியாது. என்னடி? காதலே வேணாம் நீங்க. கட்டி பிடிச்சா விடவே மாட்டீங்க. இவ்வளவு அழகா ஆடுனா பாடுனா எந்த ஆம்பளைக்கு தான் ஆசை வராது. உங்க ஆடையும் பாடலையும் பார்த்தவுடனே உங்க மேல எனக்கு காதலாசை வந்துவிட்டது. என் மீது காதலா? ஆமா, இவ்வளவு நேரம் இல்லாத காதல் இப்ப மட்டும் எங்கிட்ட வந்துச்சு. மனதுக்குள்ள இருக்கிற காதல உடனே சொல்லிட்டாத ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஆம்பளைங்களே இப்படிதான். ஏங்க
இந்த உலகத்துல நீங்க சொல்ற மாதிரி சில ஆண்கள் தவறு செய்திருக்கலாம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய தங்கையோ ஆபத்து இருக்கின்றார். காப்பாற்ற வேண்டும். அப்படியா? நம்ம இருவரும் இப்பதான் காதலிச்சிருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் விட்டு பிரிய போறீங்களா? நிச்சயமா நேரமும் காலமும் வரும்போது நான் வந்து மீண்டும் உங்களை சந்திப்பேன். உனக்காக வழி மிதி விடி வைத்து காத்திருப்பேன். அது வரைக்கும் சீக்கிரம் வந்துருக்கேன். இந்நாட்டுக்கு இளவரசி இந்நாட்டு மன்னருடைய மகள். என்னுடைய பெயர் பூங்குழலி. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்ற பருவம். பூங்குழலி இந்த குகைக்குள் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் கிடையாது. இது பருவம் இருவர் மட்டும்தான். நாம் இருவரும் சந்தோஷமாக ஆட வேண்டும், பாட வேண்டும், கட்டி அழைக்க வேண்டும். ஐயா, முதலில் ஒரு பெண்ணை பார்க்கின்றோம் என்றால் தாயாகவும் தன் தமைக்கும் நினைக்க வேண்டும். இப்படி தாரமாக நினைப்பது தவறாக தெரியவில்லை. பார்க்கிற பெண்கள் எல்லாம் தாயா தமக்கு நினைச்சா எனக்கு எவனா வருவா? உனக்காக வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கு. காதல் என்பது இருவருக்கும் ஒருவனமாக என்னை உனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அகப்பட்ட கிளி கத்துவதெல்லாம் கோபத்தால் அல்ல, பயத்தால். பழக பழக சரியாகிடும். பார்க்கிறதே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்குமா? கப்பலில் செப்பல் ஏற்றலாம். புனிந்து போகும் முன்னே தப்பை கொட்ட வந்த தடியடியின் பாய்வேதம், திருடரின் கைமணி, ஊரங்கின் கைமலர், இவை யாவும் பயன்படாதன்னு மற்றபடி பார்த்து அறியாத கட்டிடமான கட்டபடி. இந்த பிடிவாத நாடி உன்னிடத்தில் எனக்கு ரொம்ப 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 நல்லா பிடிச்சிருக்கு. அது நல்ல தமிழ் பேசும் ஜெகன் மோகினியே, தேனாக இனிப்பவளே, பாவையே, என் பாராட்டுக்குரியவளே, என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே, உன் நிறம் படைத்த மானே, என் இதய வீணையே, முடி சூடாம நினைத்த பிறந்த முத்து, வீராதி வீரர் போன்ற மயிலே, உன் செவ்விதை ருசி பார்க்கின்ற பல சுளையே, உன் கண்டம், ஏன் பின்னம், உன் முத்து பல்வரிசை, மோகன புன்னகை, நீ நடந்தால் அண்ணன் நடை, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையை வாங்கும் கொண்டு விட்டேன். வாயின் நருகே அத்தனை நிகழ்ச்சி எனக்கு ஒரே ஒரு ஆசை முத்தத்தை கொடுத்து விட்டால் உன் காலத்து தங்க செருப்புமாறு தேனில் பற்புரைக்கு, பன்னீரில் குளப்பாட்டி, பஞ்சத்தில் பாய் வைத்து, அதில் பதுக்க, இதை நான் கொடுக்க, உன் உடல் அது சிரிக்க, வார்த்தை எடுத்துரைத்தாலும் சரி, உன்னிசைக்கு என்னால் இணங்கவே முடியாது முடியாது முடியாது. முடியாதா? ஏய், கண்ணே கண்ணே என்னை பாரு. வாயோட வாய் வச்சு அப்படியே லிப்டிக் சாப்பிடுறதா இருக்கு. ஐயோ, என்ன பண்ண வரணும்? வேற ஐயோ, நான் படம் கொண்டு வந்தாங்க. நான் ஜாயின் படம் வந்தேன் பாவியா. ஐயோ,
ஓடுவது போடா. பாட்டி தரத்துக்காக அம்மா, அம்மா. செல்லம் என்னங்க? இரு ஒரே ஒரு முத்தம் என்னடா முச்சமா? காது என் மூக்குல வர சளி கொத்து வந்துடா பாவி. ஏய் எப்போது புட்டி கட்டி நல்லா அவன் மூஞ்சி பிடிச்சி கடிப்பாங்க, இவன் மூக்க பிடிச்சி கடிக்கிறானா பாய்வா. என் தாய் பிடிச்சி கடிக்க போறானா பாய்வா. மாமா, ஏய் மாமா, அடடா என்னைக்கா ஆ யா பிராணநாதா, ஏச்சி என் பிராணநாதா பிராணநாதா. ஏய் ஐயோ என்ன பண்ண போறோம்? லவுதா ஆ சீக்கிரமா என்னால் தாங்க முடியல ஓய் உன்னை பார்த்தது எப்படி வருது? எப்படி என் இதய ஆஹா அழைக்கணும் அழைக்கணும் இந்த வரணைக்கே தோன்றுகிறது. போனோமே கனியாத கனியை அடடா கடித்து ருசி பார்ப்பாயா? பாத்துற இப்ப மன்னா, பாத்துற மா மன்னா, ஆஹா உன்னை பார்த்தது எப்படிமா இருக்கு? எப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. மைனா மயிறு மொச்ச முடி தனுங்க எப்படி தெரியும் நான் வச்சா புடங்க புடங்கறியா? நீ ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி எனக்கு தேவை ஏன் வேலை இப்ப உன்னை விடுற மாதிரி கிடையாது மாப்பலாம் என்ன கூப்பிட மாட்டாங்களா? என்ன உள்ள கொண்டு போய் நீ பண்ண போறப்பா? ஐயோ என்னால முடிஞ்சது பண்ண ரெண்டு பேரும் அர்த்தம் நானு ஆமாடா நீ நாக்கு மட்டும் கட்டி அடிக்க முடியாது
மனித நேயம் என்பதே தெரியாதா? நீ ஒரு பெண்ணின் வயிற்றில் தானே பிறந்தாய். உன்னோடு பிறந்த அக்கா தகைகள் பெண் தானே. பெண் என்ற பெருமையை தாங்கை கொண்டு வாங்கி அடிப்பது போல அழைக்கின்றாயே. என்னை அடுத்து திட்டவதை செய்தாலும் சரி, ஆனால் உன்னிச்சுக்கு என்னால் கிழக்கிடைய சொல்லுகின்றாய். அதில் ஒரே ஒரு வார்த்தை கூடிய என்னுடைய கோபம் சூறாவளி வந்தளித்தால் கொடியவராகினேன். வலிய வராவினில் வற்புறுத்தல் பலாத்காரத்தல் கற்பை அளித்தல் நீ கற்பனை செய்யமானால் தந்தைக்கு புறப்படுமானால் உனக்கு எவ்வளவு ஆனந்தம் தான் என்னுடைய நாட்டுக்குள்ளே வந்து அவள் யார் என்று தெரியாமல் அவள் கற்பையை கிடைக்க அவள் யார் தெரியுமா? யாரு? என்னுடைய தங்கச்சி. அவன் நல்ல நேரமா பார்த்துதான் வந்திருக்கிறான். வசதியா போச்சு. 2 பேருக்கு சேர்த்து வச்சேன்னா உனக்கு செலவு மிச்சம். யாருக்கு யாரெல்லாம் மச்சான்? உன்னைய தங்கச்சி சேர்த்து வைக்க நான் இங்க வந்தேன். ஏய் மலையா, அக்கா தங்கச்சி கூட பிறந்த எவனும் இப்படி செய்ய மாட்டான்டா. ஏய், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் துவைக்க நிற்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் உன்னை பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண் தான், உன்னுடன் பிறந்த தங்கையும் ஒரு பெண் தான், உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த பூமா தேவி ஒரு பெண் தான்.